அழகே அழகு அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரேவதி தான் அந்த அழகுமதிக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். இல்லைனா இந்த விஷயம் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு டவுட் வந்து ரேவதி கிட்ட போய் கேட்குறாங்க. நீ தான் வந்து அழகுமதிக்கு நான் வேலை என்னால் தான் போச்சு அப்படிங்கிற விஷயத்த மாற்றிக்கிட்ட சொன்னியான்னு கேட்டு கேட்கும்போது, இல்லைங்க நான் ஏன் சொல்ல போகிறேன், எனக்கே இப்போ தான் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ரேவதி எவ்வளவோ சமாளித்து பார்த்தாங்க. ஆனால் ரொம்ப ஒரு கோவமாக தங்கராஜ் கேட்டனால ஆமாங்க நான் தான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. இதனால் ரேவதியை ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. தங்கராஜ் அரைஞ்ச அறை அவங்க கன்னத்தில் அப்படியே பழுத்துரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜுக்கு ரேவதிக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இதனால் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். ரேவதி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு டவுட் பட்டு வீட்டுக்கு வந்து பாக்யராஜ் வந்து பார்க்குறாரு. பாக்யராஜ் வந்து ரேவதி கிட்ட என்ன கண்ணும் பழுத்திருக்கு, அவர் தானே அடித்தார், என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எப்படி வந்து அவர் ஒன்று அடிக்கலாம், இனிமேல் இது வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் போனாட்டியும் நான் அடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளைனா நீங்கள் என்ன பெரிய இவரா, எதுக்கு இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீ வா ரேவதின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ரேவதியை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.